தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடன் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துக்குள்ளே எனக்கு பிரியமானவர்களே, இன்று பொது காலத்தில் நாங்கள் 16ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாளிலே இறைவன் உங்களையும் என்னையும் வெவ்வேறு விதங்களிலே அவருடைய அழைத்தல் வாழ்க்கையிலே எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த நாளிலே எங்களுக்காக பல விதமான மக்கள் எங்களுடைய மன்றாட்டுக்களை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். எனவே அவருடைய மன்றாட்டுக்களை இன்று நாளிலே திருப்பலியில் நாங்கள் ஒப்புக் கொடுத்து அவருடைய தேவைகளுக்காகவும் எங்களுடைய சொந்த தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாங்கள் பக்தியோடு கலந்து கொள்வதோடு அந்த விண்ணப்பங்களுக்காக இறைவனை பார்த்து நாங்கள் மன்றாடுவதோடு பல்வேறு விதங்களிலே எங்களுக்கு உதவிகளை செய்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் இறைவன் பாதத்திலே சமர்ப்பித்து அவர்களுக்காகவும் நாங்கள் இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு அவர்களுக்காக மன்றாடுவோமாக. மௌனமாக இருந்து அவருக்கு எதிராக கட்டிக்கொண்ட ஒவ்வொரு பாவங்களையும் நினைத்து மனம் வருந்தி அவரிடத்திலே மன்னிப்பு கேட்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியாளர்களாகிய எங்களில் உம் அருள் அடையாளங்களை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புணர்வுடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பமிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்தாயின் நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகின்றேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கின்றீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உம் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர், அதோ கூடாரத்தில் இருக்கின்றார் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேனிற் காலத்தில் உறுதியாக மீண்டும் உம்மிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டுக்கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே, இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் நாவினால் புறங்கூறார், தம் தோழருக்கு தீங்கிழையார், தம் அடுத்தவரை பழித்துரையார், நெறித்தவரி நடப்போரை இழிவாக கருதுவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பர், தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறார். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? தம் பணத்தை வட்டிக்கு கொடார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பர். ஆண்டவரே, உம் கூடாரத்தில்
திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் படவேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். என் மூலம் இறைவார்த்தையை முழுமையாக கடவுளுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டன் ஆனேன். நான் வழங்கும் இறைவார்த்தையை ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் இனங்களுக்கிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறுவோர் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார். கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலையை பெறுமாறு ஒருவருக்கு அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேறு பெற்றோர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பேர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, நாங்கள் இன்று புது காலத்தில் 16ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது இன்றைய தலைப்பாக, கருப்பொருளாக இறை திட்டம் என்றால் என்ன என்ற கருப்பொருளின் ஊடாக இன்று நாளில் நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை எவ்வாறு இறை திட்டத்தை ஏற்றுக்கொண்டு செயற்படுகின்றார் என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த இறை திட்டம் அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான மாற்றத்தினை ஏற்படுத்தியதோடு அந்த திட்டத்தினை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு இறைவன் எதிர்பார்க்கின்ற அவருக்கு இறைவன் கொடுத்த பொறுப்புகளை அவர் நிறைவேற்றியவராகவும், இறைவனில் மாத்திரம் தஞ்சம் கொண்ட, இறைவனை மாத்திரம் தன்னுடைய வாழ்க்கையிலே பற்றி கொண்ட ஒரு நபராக ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்றோம். அதன் காரணமாக அவர் சொல்லுகிறார் விசுவாசத்தின் தந்தை என்று. அந்த விசுவாசத்தின் தந்தை என்று சொல்வதற்கு அந்த திட்டம், இறை திட்டத்தை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் என்ற காரணத்தினாலே நாங்கள் இன்று வரை அந்த பெயரை சொல்லிக்கொண்டு பயணிக்கின்ற நபர்களாக இருக்கின்றோம். ஒரு நாளும் அந்த பெயர் அவரிடத்திலுமிருந்து எடுக்கப்படாது. அது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடையாக இருக்கின்றது. நீங்களும் நானும் அந்த இறை திட்டத்தை ஏற்றுக்கொள்கின்ற நபர்களாக இருந்தாலும் அந்த இறை திட்டத்திற்கு ஏற்ப எங்களுடைய வாழ்க்கை முறை அமையாததாக இருக்கின்றது. நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். எங்களுடைய திட்டத்தை நாங்கள் இறைவனுடைய திட்டமாக நாங்கள் நம்பி, என்னுடைய திட்டத்தை தனிநபர் என்ற ரீதியிலே என்னுடைய திட்டத்தை நான் இறைவனுக்கு கொடுக்கின்ற நபராகவும் அதன்படி வாழுகின்ற நபராகவும் நான் செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன். அப்படியானால் நாங்கள் இறைவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனின் திட்டத்தின் அர்த்தத்தை, கருப்பொருளை நாங்கள் தேர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை அவருடைய திட்டத்தின் ஊடாக செல்லுவதற்கு அது இலகுவாக இருக்கும். இரண்டாவது அம்சமாக புனித பவுலடியாருடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைய கொலோசியரிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், இன்னும் இயேசு கஷ்டப்பட தேவையில்லை, துன்பப்பட தேவையில்லை. அவர் கொடுத்த அந்த பொறுப்பினை நான் சரியாக செய்வதற்கு என்னுடைய வாழ்க்கையை நான் அவருக்கு அர்ப்பணமாக கொடுக்கின்றேன். அப்படியானால் அவருடைய வாழ்க்கையிலே இயேசுவை, உயிர்த்த இயேசுவை அவர் அனுபவித்ததோடு அந்த அனுபவித்த இயேசுவின் திட்டத்தை வெவ்வேறு இடங்களுக்கு சென்று இறை வார்த்தையை போதித்தவராகவும், இறை வார்த்தைக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணப்படுத்தியதாகவும், தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவராகவும் காணப்படுகின்றார். நீங்களும் நானும் அந்த இறை வார்த்தைக்காக எவ்வாறு நாங்கள் செயற்படுகின்றோம்? திருமுழுக்கினூடாக பெற்றுக்கொண்ட அழைப்பு இறை வார்த்தையை மற்றவர்களிடம் கொண்டு செல்லக்கூடிய நபர்களாக அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் எவ்வாறு நாங்கள் செயற்படுகின்றோம்? மாறாக எங்களுடைய திட்டத்தை நாங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்றோமா, அல்லது இறைவனுடைய திட்டத்தை, சித்தத்தை, வார்த்தையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றோமா என்பதனை இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த நாளிலே மார்த்தா மற்றும் மரியாள், இவர்களுடைய வாழ்க்கையிலே மரியாள்
இறைவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய நல்லவை மற்றும் இறைவனுக்கு உகந்தவற்றை இறைவனுக்கு பரிசாக தேவ அன்னை மரியாள் கொடுக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். நல்லதை, தேவையானதை மரியாள் இறைவனுக்கு கொடுக்கின்றாள். அப்படியானால் அந்த சித்தத்தை புரிந்து கொள்வதற்கு மரியாளுக்கு கிடைக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பம் வரப்பிரசாதம், அது இறைவனோடு இருந்த அந்த தொடர்பின் காரணமாக, இறைவனுடைய சித்தம் அந்த மரியாளுடைய வாழ்க்கையிலே பிணைந்து காணப்பட்டதன் காரணமாக இறைவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயற்படுவதற்கு மரியாளுடைய வாழ்க்கை இறைவனுக்கு உகந்ததாக இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இறைவனுக்கு கொடுக்கின்ற பொழுது இறைவன் உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் எதிர்பார்ப்பது நல்லவையை, உகந்தவையை. நாங்கள் இறைவனுக்கு கொடுக்கின்ற பொழுது நல்லவற்றையே கொடுக்க வேண்டும், முழுமையாக கொடுக்க வேண்டும். நாங்கள் முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கின்ற பொழுது, முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற பொழுது இறைவன் உங்களுக்கும் எனக்கும் முழுமையானதை, நல்லவையே எங்களுடைய வாழ்க்கைக்கு அவர் தந்து கொண்டிருக்கின்றார். மரியாளுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கின்றோம், அன்னையாம் திருச்சபை மரியாளுக்கு உகந்த இடத்தினை, இறைவனுக்கு அடுத்தபடியாக அந்த இடத்தினை மரியாளுக்கு மாத்திரமே கொடுக்கின்றது. காரணம், மரியாள் நல்லவையை, உகந்தவையை இறைவனுக்கு கொடுத்ததால் இறைவன் மரியாளுக்கு அதே அளவான உகந்தவை, நல்லவையை இறைவன் மரியாளுக்கு கொடுக்கின்றாள். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த திட்டத்தை நாங்கள் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது, திட்டத்தின் அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது, கிறிஸ்தவர்கள் என்ற ரீதியிலே இறைவன் உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் எதிர்பார்ப்பது இதனையே. இதனை நாங்கள் செய்யாமல், இதனை செய்ய தவறியவர்களாக நாங்கள் ஏனோ தானோ என்ற ரீதியிலே எங்களுடைய சித்தங்களை எண்ணியவர்களாக, எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றியவர்களாக நாங்கள் பயணிக்கின்ற பொழுது ஒருபோதும் இறைவனுடைய சித்தத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கின்றது. அந்த மறை பொருளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் எங்களை முழுமையாக இறைவனிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும், அவருடைய குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய அந்த குரலுக்கு அவர் செவிசாய்த்து ஆம் என்ற வார்த்தையின் ஊடாகவே, தேவ அன்னையும் அதே ஆம் என்ற வார்த்தையின் ஊடாக வாழ்ந்த காரணத்தினாலே இறைவன் அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தவர்களாக காணப்படுகின்றார்கள். நீங்களும் நானும் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக மாற வேண்டுமானால் இந்த திட்டத்தின் அர்த்தத்தை, அவருடைய சித்தத்தை நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுகின்ற பொழுது நீங்களும் நானும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் மாறுவோம். அந்த மாற்றத்தினை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஏற்படுத்திக் கொள்வதற்கு தேவையான சக்தியை, தைரியத்தை, வரப்பிரசாதத்தை வேண்டி இந்த திருப்பலியிலே நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோமாக. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். அவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளில் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுளில் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்.
விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். இப்பொழுது எங்களுடைய தேவைகளுக்காக இறைவனை பார்த்து மன்றாடுவோம். மரியாவின் செப வாழ்வையும் மார்த்தாவின் செயல் வாழ்வையும் நேசிக்க அழைக்கும் இறைவா, தாயாம் திருச்சபையை வழிநடத்தும் திருப்பீட பணியாளர்கள் திட்டமிடும் ஆன்மீக செயல்பாடுகளால் இறைமக்கள் செபத்தையும் நட்பணியையும் மையமாக கொண்டு வளமுடன் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நட்பணி செய்வோரை நேசிக்கும் இறைவா, நாடுகளின் தலைவர்கள் மக்கள் விரும்பும் நட்பணி செய்வதே தெய்வீக அருள் பெறும் வழி என உணர்ந்து பணி செய்ய அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சென்ற இடமெல்லாம் நன்மை செய்த இறைவா, நாங்கள் செய்கின்ற எந்த செயலும் திறம்பட அமைய செபம் வேண்டுமென உணர்ந்து செயல்படவும், நாங்கள் செய்யும் நற்செயல்களே செபம் என உணர்ந்து நற்செயல்களை செய்யவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேர்பும் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவி அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளிலிருந்து திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மௌனமாக இருந்து எங்களுடைய சொந்த தேவைகளுக்காக இறைவனை பார்த்து மன்றாடுவோமாக. இந்த மன்றாட்டுக்களும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமிரஞ்சு மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அன்னை துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விலையும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அன்னை துலகின் இறைவா,
நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உன் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீர். ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உம்மடியாளர்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயனடைய செய்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாய்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களே மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடின்றி எப்பொழுதுமே நிலை வாழ்வின் பிணையம் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமது ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழுத செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி அர்ப்பணித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிறந்திய அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இருப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் மெல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளைகள் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அருள் தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி
உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஒருவருக்கொருவர் அமைதியை ஏற்படுத்திக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். அன்பே, என் நெஞ்சுக்குள் நீ வா. அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. அன்பே அன்பே, என் நெஞ்சுக்குள் நீ வா. அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. ஏழை எந்தன் உள்ளம் நீ வா. எங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே, என் நெஞ்சுக்குள் நீ வா. அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. தாய் போல என்னை தாலாட்டு பாடி சேயாக நீயும் சீராட்டினான். நீ தேடி செல்லும் மான் போல நானும் உன் பாதம் சேர வழி காட்டினான். நீ இல்லை என்றால் நானும் இல்லையே. நீ இன்றி போனால் வாழ்வும் இல்லையே. நீதானே என் வாழ்வின் செல்வமே. நீ இன்றி வாழ்வில் எல்லாம் சோகமே. வீழ்கின்ற நேரங்கள் விதையாக மடிந்தாலும் எழுகின்ற நேரங்கள் புது வாழ்வின் பாதைகள். வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உமை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்த திருப்பலியை விசேடமாக ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கைகளினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கு இறை ஆசிர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து இந்த திருப்பலியை பங்கு கொள்ளுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக இறைவன் ஆசீர்வதிப்பாராக. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ